எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களோடு நான் பேசுவதிலே, சம்பாஷிப்பதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பாரத தேசத்திலே, தமிழகத்திலே, மேற்கு தொடர்ச்சி மலையிலே உள்ள நீலகிரி மாவட்டத்திலே நான் இருக்கிறேன். என் பெயர் தேவராஜ். நீலகிரி மலையிலே படுக சமுதாயத்தின் மக்கள் 4.5 லட்சம் மக்கள் சுமார் 360 கிராமங்களிலே ஆங்காங்கு பரவி குடியிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த கிராம சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த நான் உங்களோடு என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய சமுதாயத்தின் மக்கள் மிகுந்த கட்டுப்பாட்டு மிகுந்தவர்கள். நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு சிலை வணக்கம் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள் சூரியத்தை வணங்கி எங்கள் வீடுகளிலே விளக்கை ஏற்றி வைத்து தொழுது கொள்வது வணக்கம். இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து என்னுடைய 17வது வயதிலே நான் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் எனக்கு ஏற்பட்ட வியாதியத்தின் காரணமாக நான் வீட்டிலே இருந்து விட்டேன். அதே சமயத்தில் மிகுந்த வேதனையோடு பல மருத்துவரிடம் என் பெற்றோர் அழைத்து சென்றாலும் குணமடையாமல் நான் மிகுந்த துக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே விரக்தி ஏற்பட்டதால் முதல் முறை யாருக்கும் தெரியாமல் ஒரு காட்டுப்பகுதியிலே சென்று விஷமருந்து அறிவினேன். அதே சமயத்தில் அது எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன் என்பது எனக்கு தெரியல. காரணம், பக்கத்திலே உள்ள மாடு மேய்க்கிற சில தம்பிமார்கள் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களை கூப்பிட்டு நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக இருந்தேன். ஓரளவாக என்னை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் என்னுடைய அந்த உள்ளுள் என்னுடைய சரீரத்திற்குள்ளாக இருந்த வேதனை மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருந்தது. காரணம், அந்த விஷத்தை எடுக்க முயற்சி செய்த மருத்துவர்களால் ஏற்பட்டதோ அல்லது வேற என்னவோ எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன், ஒரு நடைப்பணமாக இருப்பதாக உணர்ந்து ஒரு 3 மாதம் கழித்து, அதாவது 1976ஆம் வருடம் ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 3 மாதம் கழித்து ஜூன் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 2ஆம் முறையாக மீண்டும் ஹெமிக் என்ற ஒரு தோட்டத்துக்கு போடக்கூடிய கடுமையான அந்த மருந்தை நான் சாப்பிட்டேன். தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம், இதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் அதுவும் எப்படியோ காப்பாற்றப்பட்டு நான் கிராமத்திலே இருக்க வெட்கப்பட்டு என்னுடைய சகோதரின் வீட்டிலே சற்று தூரமாக, அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற என் சகோதரி வீட்டில் கொஞ்ச நாட்கள் இருந்தேன். பிறகு எப்படியோ நம்முடைய கிராமம் நமக்குத்தானே என்ற அந்த வேதனையோடு திரும்பி வந்தேன். நான் வேதனையோடு இருக்கிற அந்த சமயத்தில் தானே என்னுடைய 20வது வயதில், வாலிப வயதில், ஒரு கிறிஸ்தவ ஊழியர் கைப்பிரித்து கொடுத்து கொண்டு வந்தார். என்னை அவர் சந்தித்தார். என்னை சந்தித்து என்னோடு சம்பாஷித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு கேட்க விருப்பமில்லை. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் கேட்ட அந்த கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. அது எப்படின்னா, இன்று நீ மரித்தால் எங்கு போவாய்? இந்த கேள்வி எனக்கு சற்று பயமாகவும் யோசனையாகவும் இருந்தது. காரணம், நான் சாவதற்காகவே இருக்கிறேன், சாவை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும், ஏன் இப்படியெல்லாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் அப்பொழுது சொன்னார், தம்பி, ஒரு மனுஷன் செத்து போனாலும் ஒரு வாழ்க்கை உண்டு, அது உனக்கு தெரியுமா? நான்
என்னவென்று கேட்டேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் மனிதனுக்காக செய்த பாவ மன்னிப்பையும், கல்வாரி சிலுவையிலே அவர் மனிதனுக்காக மரித்து பாவ மன்னிப்புக்கென்று ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஜீவிக்கிறதாக, இப்படி இந்த வேத வசனங்களை கொண்டு சில பகுதிகளை எனக்கு அவர் காண்பித்தாங்க. பைபிள் இருந்து சில வார்த்தைகளை எனக்கு எடுத்து காண்பித்தார். நான் அதை உற்று கவனித்தேன். அதில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றும், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தம் செய்ய அவர் உண்மையின் நீதியும் உள்ளவர் என்று சொல்லி, என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அதிகமாக சொல்லி, பாவங்கள் செய்திருந்தால் அதை அறிக்கை செய்யும்படியாகவும், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அவன் உள்ளத்திலே வந்தால் உனக்கு சமாதானத்தை தருவதாகவும், சமாதானம் மட்டுமல்ல, நீ மரித்து போனாலும் உனக்கு நித்தியமாக ஒரு பரலோக வாழ்க்கை உண்டு என்று சொல்லி சொன்னார். நான் சற்று சிந்தித்து அவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். நான் அதற்கு இணங்கி முழங்கால் படியிட்டேன். அவர் அந்த வழியிலேயே எனக்காக ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். சரி என்றேன். பிறகு அவர் சொன்ன அந்த ஜெபத்தை நான் திருப்பி சொன்னேன். பிறகு அவர் எனக்கு ஒரு சின்ன புதிய ஏற்பாடு வேதாகமத்தை கொடுத்துட்டு, அவர் நாளைக்கு சந்திக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம் என்று சொல்லி போய்விட்டார். அன்று மாலை வீட்டுக்கு வந்தேன். இரவு நான் தூங்க செல்வதற்கு முன்பு எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. நான் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பலமான கை என்னை தடுத்து அந்த சிகரெட்டையும் இந்த தீப்பெட்டியும் அது கீழே விழுந்தது. நான் நடுங்கி திகைத்தேன். இது என்ன ஆச்சரியம், ஏன் அப்படின்னு சொல்லி சற்று யோசித்த பிறகு ஒரு மெல்லிய சத்தம், எனக்குள்ளாக ஒரு உணர்வு, இயேசு சாமியை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டாயே, இந்த புகை உள்ளத்திலே போனால் அது சரியாக இருக்குமா? இதெல்லாம் சில கேள்விகள் எனக்காக வந்து, அன்றிலிருந்து அந்த புகைப்பழக்கத்தை விட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்னபடி நான் சர்ச்சுக்கு சென்றேன். அங்கே இதை எல்லாவற்றையும் நடந்த அனைத்தையும் நான் அந்த போதகரிடம் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், நீ ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய், 2 முறை நீ விஷத்தை அறிந்து சாகலாம் என்று சொல்லி சாவை நோக்கி போன உன்னை அவர் காப்பாற்றியிருப்பது ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து உன்னை அதிகமாக நேசிக்கிறார், நீ வேதத்தை வாசி, அவருக்கு கீழ்ப்படி என்று சொல்லி அதிகமாக வாரந்தோறும் அதன் பிறகு எங்கள் கிராமத்துக்கு வருவதும் என்னை தங்கள் வீட்டுக்கு அழைப்பதுமாக இப்படி வேத போதனையை போதித்து நான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து கொண்டேன். அவருடைய கட்டளைப்படி திருமுழுக்கு பெற்றேன். அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள் மிகவும் கஞ்சா மற்றும் சில குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற என்னுடைய படுகு சமுதாயத்தை சேர்ந்த எனது நண்பர்களிடம் என்னுடைய அன்பை பற்றி சொல்லி ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் அதை நிராகரித்தார்கள். அதே சமயத்தில் இந்த சமயத்தில் என்னுடைய தாயார் என்னுடைய மனமாற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதரன் இவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இவருடைய மூத்த சகோதரன் ஒருவர் அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இதனால் எங்கள் கிராமத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய குலத்திலும் இருந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதாக சொல்லி இந்த சூழ்நிலையிலே என்னுடைய தாயார் ஒரே நாளிலே எந்த நோய் தாக்கினதோ தெரியல, அவர்கள் ஒரு ஸ்ட்ரோக் போன்ற அப்படிப்பட்ட ஒரு நோயிலே ஒரு நாள் அந்த நோய் ஏற்பட்டது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், பல நாளைக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி சாவு சடங்குக்கெல்லாம் என்னை சேர்த்தாம கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து அடித்து உதைத்து என்னை கிராமத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார். ஸோ
ஆண்டவருடைய பிள்ளைகள், திருச்சபையில் உள்ள மக்கள் என்னை தங்களுடைய அன்பினால் நேசித்து எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நான் என்னுடைய பிழைப்புக்காக, என்னுடைய சாப்பாட்டுக்காக, அன்றாட தேவைக்காக எனக்கு தெரிந்த வேலைகள் அங்கு சென்று செய்து நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சியாக வாழ விரும்பி சுமார் 1 வருட காலம் இருந்த சமயத்தில் சேலத்திலே ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் முழுநேர ஊழியராக என்னை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தேன். வேத வசனத்தின் அடிப்படையில் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விருப்பமாக இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தை என்னை அதிகமாக உணர்த்தியபடியால் எனது ஜனம், சொந்த ஜனம், படுக மக்கள், நீலகிரியிலே வாழும் சுமார் 4.5 லட்சம் மக்கள் ஆங்காங்கு இருக்கிறார்களே, இப்படியாக தங்கள் வாழ்க்கையை மூட நம்பிக்கையில் அல்லது பிற வழியில் எடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் மரித்து போனால் எங்கே செல்வார்கள் என்ற ஒரு பாரம் என்னிடத்திலே ஆண்டவர் தந்தார். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க, அவருடைய அன்பை அறிவிக்க நான் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தேன். கைப்பரிதிகளையும் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு கிராமங்களில் சென்று தைரியமாக விநியோகித்தேன். இதன் பலனாக பல இடங்களிலே தேவ பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையினால் பலரை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். இந்த சூழ்நிலையிலே நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி அவர்களை நான் கிராமத்திலிருந்து அவர்களும் எதிர்ப்பினால் துரத்தப்பட்டார்கள். ஆனாலும் இயேசுவே மெய்யான தேவன், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இப்படி அந்த சகோதரி சொன்ன அந்த வார்த்தை, இந்த சகோதரியை நான் திருமணம் செய்தால் என்ன என்று சொல்லி என் போதகரிடம் கேட்டேன். அது இரண்டும் கேட்காத அந்த சகோதரி, தாய் தகப்பனற்ற அந்த சகோதரி, கிறிஸ்துவுக்காக கொண்ட அந்த வைராக்கியத்தை நினைத்து அந்த மகளை நான் எனது போதகரின் அனுமதியுடன் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாங்கள் இருவரும் முழுநேர ஊழியர்களாக எங்கள் கிராம மக்கள் மத்தியில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் கொடுத்தார்கள். நான் திருமணமாவதற்கு முன்பு மருத்துவர் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், தாம்பத்திய உறவிலே உனக்கு குழந்தைகள் பிறக்காது, ஆகவே இந்த மகனுடைய திருமணத்தின் குறித்த எனக்கு சந்தேகம் உண்டு என்று சொல்லி அந்த மருத்துவர் சொன்னார். இதனால் மனமுடைந்துதான் நான் விஷம் அருந்தினேன். ஆனால் இதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் திருமணம் செய்தேன். அற்புதமாக 2 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார். இப்பொழுது அவர்கள் வாலிபர்களாகி அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் குழந்தை பாக்கியத்தோடு சுகமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் இது விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமென்றால் நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்ற ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி பல பாடுகள், பல துக்கங்கள், பல கிராமங்களிலே நாங்கள் மக்களால் கேவலமான வார்த்தைகள், அவமானமான காரியங்கள், ஓட ஓட விரட்டி கல்லெறிந்தது, இந்த காரியங்கள் எல்லாம் அதிகமாக உண்டு. ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுவது, ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்திற்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னுடைய உடன் ஊழியர்களை அழைத்து நான் சென்றேன். அங்கே சில வாலிபர்கள் ஒன்று கூடி எங்களை எப்படியாவது அந்த பெரிய ஒரு குடோன் என்று சொல்லக்கூடிய அந்த அறையில் அடைத்து வைத்து இவர்களை உதைத்து இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லது அரசாங்கத்திற்கு போலீஸ் துணையோடு எங்களை ஏதாவது மோசமான ஒரு வழக்கை எங்கள் மீது தொடரலாம் என்று யோசித்து திட்டமிட்டிருப்பதை நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆனால் அதன்படி அவர்கள் அடித்து எங்களை பிடித்து அடித்து கிரவுண்டில் உதைத்தார்கள். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், என்னோட வந்த ஒரு சகோதரன், அவர் பேர் சிவகுமார், அந்த தம்பிக்கு ஏற்கனவே காது கேட்பதில்லை. அந்த தம்பியை அவர்கள் அடித்து உதைத்து காதை மிதித்தார்கள்.
ஆச்சரியத்தை உங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த காது அற்புதமாக கேட்கப்பட்டது. ஸோ இது மிகப்பெரிய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. நாங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு வேன் அந்த இடத்திற்கு வந்தது. அந்த வேனில் நாங்கள் ஏறி தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். இதே போல் இன்னொரு கிராமத்தில் நானும் இன்னொரு சகோதரன் சொல்லும் பொழுது ஓடி ஓடி வந்து கல்லெறிந்தார்கள். கல்லடி பட்டது. நாங்கள் விழுந்து கிடந்தோம். அதே சமயத்தில் நாங்கள் விழுந்தது ஒரு புதருக்குள்ளாக ஒளிந்து கொண்டோம். எங்களை தாண்டி அவர்கள் சென்றார்கள். பட் எங்களை காணவில்லை. ஒருவேளை பார்த்திருந்தால் அவர்களுடைய கோபத்திற்கு நாங்கள் என்ன செய்திருப்பார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. இப்படியாக பல பல காரியங்களை எங்களால் சொல்ல முடியும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எவ்வளவாக நேசிக்கிறார். ஆபத்தில் நானே உன்னோட கூட இருந்து, ஆபத்தில் நானே உன்னோட இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே எங்களை தப்புவித்து நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்றால் அநேகர் அந்த ஒரு ஓய்வை பற்றி நினைக்கிறாங்க. அதல்ல. இளைப்பாறுதல் உலகத்தில் ஒருவேளை நோய் வரலாம், அல்லது பாடுகள் வரலாம், பலவிதமான வியாதிகள் வரலாம். ஆனால் இந்த வியாதி எனக்கு இப்பொழுது உண்டு. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனக்கு இன்று நான் இறந்து போனாலும் எனக்கு பரலோகத்திலே மோட்சத்திலே இடம் உண்டு என்ற அந்த நம்பிக்கை உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை சற்று யோசித்து சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இன்று நீங்கள் ஒருவேளை மரித்தாலும் அந்த பரலோகத்திற்கு செல்லலாம். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரலாகாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய வார்த்தையால் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை உண்மையானது. அருமையான மக்களே, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்திலேயே, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீர் உலகத்தில் வந்தீர், என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாயிலே அறிக்கை செய்தால், இருதயத்திலே ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பை பெறுவீர்கள். ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், இந்த உலகத்தையே வெறுத்து மரித்து போய்விடலாம் என்ற என்னை நேசித்து இப்பொழுது நான் ஆசீர்வாதமாக எனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் பலருக்கும் ஆசீர்வாதமாக என்னை வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை எவ்வளவாக நேசிக்கிறார், உங்களை எவ்வளவாக நேசிக்கிறார் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.